guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமையா புதன்கிழமையா? செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்னைக்கு டியூஸ்டே அப்படின்னாலே மேக்னட் ஃபேக்ட்ஸ் அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச ஒரு டாபிக் தான், மைண்ட் ப்ளோவிங் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ. அதாவது சிந்தனையில் ஊதும் விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தே ஆகணும். ஏங்க இதுக்கு மேல என்ன நகைச்சுவைங்க பண்றது? மைண்ட் ப்ளோயிங், சிந்தனையில ஊதுவானாது. இதை யோசிச்சு எடுத்து வந்தா இது என்ன? இதுக்கு எங்க இல்ல, அது எனக்கு நீ யோசிச்ச மாதிரி தெரியல. ஏன்னா நீ நம்ம படம் பார்க்க கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்ற நீ. அப்ப அதனால அதை நான் எடுத்துக்கல. பஸ் இல்ல, எனக்கு இப்ப என்ன வரணும்னா, இவன் சிரிச்சட்டா விட்டுருவோம். நீ இப்போ நகைச்சுவை பண்ணு. நகைச்சுவை பண்ணணுமா? அது தானா வர, அது கேட்டு வர, அது தானா வரணும். தானாவும் வர மாட்டேங்குது, கேட்டாலும் வர மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிறவங்க பண்ணாலும் அதை நான் எடுத்துக்கல. அது நீ டெய்லி பேசுற மாதிரிதான் எனக்கு தோணுது. என்னங்க இப்படித்தான் வீடியோக்குள்ள போகணுமா? மைண்ட் ப்ளோயிங், சிந்தனையில் ஊதுவது. இதுக்கு மேல என்ன வேண்டி கிடக்கு? இதுக்கு மேல என்ன நகைச்சுவை எங்க போய் தான் முடிக்கிறது? நேரடியா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கு. அப்ப எனக்கு சிரிப்பு வரல. வேற என்னத்துக்கு தான் சிரிப்ப? வேற ஏதாவது சொல்லு. நேரடி டிரான்ஸ்லேஷன் வந்து அதுக்கு சிரிக்கிறது வந்து அது ஒரு ஜானர். இவர் இப்பதான் ஓ அப்படின்னு இருக்கேன். அடுத்த வாட்டி பார்க்கலாம். இப்ப இவருக்காக அடுத்த வாட்டி இதை பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். சிரிப்பாரா இல்லையா? உங்களுக்காவது சிரிப்பு வந்துச்சா இல்லையா? இல்ல இவ்வளவு நேரம் எதை பத்தி நான் பேசுறேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வீடியோ ஆரம்பிக்கும் போது இந்த மைண்ட் ப்ளோயிங்க்கு டைரக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணி சிந்தனையை ஊதுனாருன்னு ஒரு நகைச்சுவை பண்ணேன். ஏங்க இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் புரியணுங்க. நகைச்சுவைன்னா அதுவா புரியணுங்க. புரிஞ்சுதா இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சுதுன்னா ஒரு கமெண்ட் போடுங்க சார். ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டாலும் சந்தோஷமா இருக்கணும். நல்லா செவ்வாய்க்கிழமை காலையில வந்துக்கிட்டு மூட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, மைண்ட் ப்ளோயிங் ஃபேக்ட்ஸ் யூ ஷுட் நோ என்னென்னங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். இது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. கீபோர்ட்ல எல்லா எழுத்தும் ஏன் கலஞ்சு கிடக்கு? பென்சிலுக்கு பின்னாடி ஏன் இப்படி கருப்பா இருக்கு? கரண்ட் கம்பத்துல ஏன் இந்த பொட்டி இருக்கு? சவுத் கொரியால ஏன் நார்த் கொரியா குப்பையை கொட்டி இருக்குன்னு பதில் தெரியாத கேள்விப்படாத ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை தான் இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னொன்னா பார்க்க போறோம். அதனால வெல்கம் டு த வீடியோ. இதுதான் உங்க பிறந்ததுல இருந்தே கைகளை வச்சிருக்க எல்லா மனித பதர்களுக்கும் அந்த கைகள் எதுக்கு சில கோடுகள் ஓடுதுங்கிறது டவுட்டாவே இருக்கும். எனக்கு இல்ல, அண்டர்ஸ்டாண்டபிள். கைரேகை ஜோசியம் பாக்குறவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குற இந்த மேட்ரு மெயினா எதுக்கு இருக்கு, எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும்போது, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவுல உருவாகி அந்த கருவுக்கு கைகள்லாம் உருவானதுக்கு அப்புறமா சிசுக்கள் எல்லாம் கைகளை மூடிய பொசிஷன்லயே இருக்கும். அப்படி மூடும் போது உள்ள கையில விழுகிற மடிப்பு தான் காலப்போக்கில் இந்த கோடுகளா மாறி பிறக்கும் போதுல இருந்தே ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. மத்தபடி உள்ளங்கையில இருக்க இந்த ரேகையை வச்சு வருங்காலத்தை கணிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். கை இல்லாதவங்களுக்கும் வருங்காலம் இருக்குல்ல. கேலண்டர்ல தேதிகளிக்கும் போது படிச்சியா? எஸ். வழக்கமா ஸ்டாப் சைன். ஆமா இல்ல, கையில்லாதவங்களுக்கு இதை வச்சு கணிப்பாங்க. ஏங்க இப்ப நம்ம பிறக்கும் போது இப்படி கையை மூடணும், அந்தந்த மடிப்புல இது வர்றது சகஜம். காலில் வந்துருக்கு, காலை இப்படி வச்சுக்கிட்டா இருந்திருக்கும். இல்ல சின்ன வயசுல அந்த கால் வந்து மேபி இப்படி சுருங்கிதான் விரியுமோ. குட்டி காலு சொல்ல தெரியாது. கையன்னா ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. அப்ப இவன் மட்டும் என்ன மூஞ்சையுமா சுருக்கி இருப்பா? எனக்கு மூஞ்சில ரேகை போகுது. சின்ன குழந்தைங்க கைய காலம் மூடி அதெல்லாம் பிறக்கும் போது அப்படிதான் இருக்கும். போகும்போதுதான் அப்படி ஆகும். அது ஏன்னு எனக்கு தெரியல. கையில இருக்கிற ரேகை எல்லாம் மூஞ்சில வச்சுக்கிட்டு நகைச்சுவைக்கு சிரிக்க மாட்டாரு. அப்ப இவருக்கு என்ன சொல்றது தெரியல. ரோடு ஓரத்துல ஒரு போர்டு நிக்கும், இல்ல அதை புடிச்சுக்கிட்டு ஒரு போலீஸ்காரர் நிப்பாரு. ஆனா ஆஸ்திரேலியாவோட சிட்னில இருக்க டனல்ல வண்டி நிறுத்த வேண்டிய ஸ்டாப் சைனை எப்படி வச்சிருக்காங்கிறதா ஹைலைட். ஏதோ எதிர்கால டெக்னாலஜி இறக்குமதி பண்ண மாதிரி இருக்கு. இது ஃபவுண்டைன் மாதிரியான சிஸ்டத்துல வழியற தண்ணில லேசர் ப்ரொஜெக்ஷன் மூலமா இப்படி 3D ல கொண்டு வந்திருக்காங்க. வழியற தண்ணி தான் மறுபடியும் வழிஞ்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனால வாட்டர் வேஸ்ட் ஆகாது. சரி, எதுக்காக? டனலோட சைஸை விட பெரிய ட்ரக் எதுவும் உள்ள நுழைஞ்சிட கூடாதுன்னு டிரைவர்களால கவனிக்க தவற முடியாத ஒரு சிக்னலா இதை வச்சிருக்காங்க. இது இருட்டுல கவனிக்கிறதுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு ஓட்டுநர்களும் சொல்றாங்க. சொன்னாங்களா? ஹோட்டலுக்குள்ள கோல்ட்
கோல்டு ரூம்ல இருந்து நீங்க பாத்துக்கலாம். ஆனா கட்டும் போதே கோல்டு பயன்படுத்தி கட்டின ஒரு ஹோட்டல் வியட்நாம்ல இருக்கு. வியட்நாம்ல இருக்க ஹனாய் கோல்டு லேக்னு அழைக்கப்படுற இந்த ஹோட்டல உலகத்திலேயே முறையா கோல்டு பிளேட் பண்ணி கட்டிருக்காங்க. கட்டடம் கட்டிட்டு உள்ள தங்கத்தை வச்சு அலங்கரிக்கிற மாதிரி இல்லாம இந்த ஹோட்டலை கட்டும் போதே கோல்டு இன்ஃபியூஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு கட்டிருக்காங்க. 24 கேரட், 12 கேரட், 16 கேரட் கோல்டுன்னு ஹோட்டல் முழுக்க பாக்குற பெரும்பாலான இடங்கள்லாம் கோல்டு தான். வந்தவங்கள உட்கார வைக்கிற இடத்துல இருந்து வயிற்று கலக்கனா குத்த வைக்கிற இடம் வரைக்கும் கோல்டு இருக்கிறதுனால தங்கறதுக்கான பிரைஸும் தாறுமாறா இருக்குங்கிறது தங்களுக்கே தெரிந்த உண்மைதான். நம்ம எல்லாருக்கும் பயன்படுத்தும் போது குழப்பி விடுற ஒரு மேட்டர் இருந்திருக்கும் அந்த கீபோர்ட்ல இருக்க லெட்டர் அரேஞ்ச் பண்ணிருக்க விதம். ஏபிசிடின்னு லைன் அடிக்க வச்சிருந்தா டைப்பிங் கத்துக்கிறது இன்னும் ஈஸியா இருந்திருக்கும் போது ஏன் இப்படி லெட்டர் பிரிச்சு கண்டதுண்டமா கலச்சு வச்சிருக்காங்க காங்கி போயிருக்கீங்க. கண்ணத்தோட இங்க அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டமான 1870கள்ல முறையா டைப்பிங் மிஷின்களை கொண்டு வரும்போது ஏபிசிடியை ஒழுங்கா அடிக்கதான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஆல்பபெட் வரிசையில கீக்களை அடுக்கி வைக்கும் போது அடிக்கடி வார்த்தைகளை உருவாக்க பயன்படுத்துற எல்லா லெட்டரும் பக்கத்துல இருந்ததுனால வேகமா டைப் பண்ணும்போது அதுல இருக்க கம்பிகள் நகரும் போது இடிச்சுக்கிறதும் அதனால டைப் அடிக்கிற மிஷின் ஜாம் ஆகுறதும் நடந்துகிட்டே இருந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க புயல் வேகத்துல டைப் பண்ணும்போது பாதியில மிஷின் நின்று போனா மண்ட காயமா காயதா. அப்ப அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு விடிவெள்ளியா வந்தவர் தான் கிறிஸ்டோபர் சோல்ஸ்ங்கிற இந்த மனுஷன். தலைமை அப்ப இருந்த டைப்ரைட்டர்களோட பிரச்சனையை மாத்துறதுக்காக ராப்பகலா யோசிச்சு உருவாக்கணும் தான் இப்ப நாம பயன்படுத்துற இந்த QWERTY கீபோர்டு. அடிக்கடி பயன்படுற வார்த்தைகளை தள்ளி வைக்கிறது மூலமா ஃபாஸ்டா டைப் பண்ணும்போது பிரச்சனை வராதுங்கிறத கண்டுபிடிச்சு இந்த மாதிரி உருவாக்கி இருக்காரு. ஆனா உண்மையான மாற்றமே 1873 தான் நடக்குது. உருவாக்கின ஷோல்ஸ் இந்த டிசைனை ரெமிங்டன்ங்கிற கம்பெனிக்கு விற்க அந்த கம்பெனி அவங்களோட டைப்ரைட்டர்கள் எல்லாம் QWERTY டிசைன்லயே மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண பெருவாரியான மக்களோட பழக்கத்துக்கு வந்து அதுவே பழக்கமா மாறுது. இதே காலகட்டத்துல துவாரக்கு கோல்மார்க்னு வேற சில லேஅவுட்டுகள்லாம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது QWERTY விடவே கத்துக்கிறதுக்கும் ஈஸியா இருந்தாலும் மக்கள் ஆல்ரெடி பழகிட்டாங்கிறதுனால இன்னைக்கு மொபைல் போன் வரைக்கும் அதே கீபோர்ட் லேஅவுட் தான் வந்து நிக்குது. பொதுவா நட்சத்திரத்துல ஒரு பெரிய ஹீரோவை போட்டு படம் எடுக்கிறத விட அனிமேஷன்ல ஒரு கதையை படமாக்குறதுக்கு தான் டைமும் செலவும் அதிகமாகும். அப்படி பிக்சாரோட பிரேவ்ங்கிற இந்த படத்துல மெரிடாங்கிற அந்த மெயின் கேரக்டரோட முடிக்கு மட்டுமே அதை அனிமேட் பண்றதுக்கான ப்ராசஸ் 3 வருஷம் போயிருக்கு. குறிப்பா அந்த கேரக்டருக்கு இருக்க சுருட்ட முடிக்காகவே நட்சத்திர சுருட்ட முடியோட பிசிக்ஸ் எப்படி இருக்குங்கிறத கத்துக்கிட்டு அது எப்படி அசையும் நகரும் அது எப்படி பவுன்ஸ் ஆகுங்கிற வரைக்கும் ஒவ்வொரு முடியா உட்கார்ந்து செதுக்கி இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா முடிய மூவ் பண்ணி முடிச்சு வைக்கிறதுக்கே 3 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கு. அதாவது கடையில போய் பென்சில் வாங்குறது தான் காலகாலமா நடக்கிற வழக்கம்னா ஈரான்ல வெறும் பென்சில் விற்கிறதுக்காகவே ஒரு பயங்கரமான கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்காரு இவரு. இந்த கடையில உலகத்துல இருக்க அத்தனை பென்சில் வெரைட்டியும் 1000க்கும் மேல ஏகப்பட்ட பிராண்டுகளும் இவர்கிட்ட அவைலபிளா இருக்கு. அதோட கடையை டாப் டு பாட்டம் இவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால கஸ்டமர் வந்து கேட்டா எந்த பென்சில் எங்க இருக்குங்கிறது இவருக்கு மட்டும் தான் தெரியுமா. எப்படி சிரிக்கிறாரு பாத்தீங்களா. 35 வருஷத்துக்கு மேல இந்த கடையை ஓட்டிக்கிட்டே பழந்துன்னு கொட்டப்பட்டிருக்காரு. கடைக்கு உள்ளேயா பிசினஸ்ல அதோட முன்னாடி சொன்ன மாதிரியே ஏகப்பட்ட எல்லா வெரைட்டியான பென்சில்களும் இவர்கிட்ட கிடைக்குங்கிறதுனால எந்த பென்சில் வேணாலும் நீங்க அங்க போய் வாங்கலாம். சக்கலக்க பூம்பும் மேஜிக் பென்சில் கிடைக்குமா? ஏகப்பட்ட மக்களுக்கும் ஆசை இருக்கு. அந்த ஆசையை வச்சு அவங்கள பெருசா ஆட்டைய போடுறதுக்கு லாட்டரி டிக்கெட்டுகள்லாம் இருக்கு. அது நமக்கு தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனா பொதுவா லாட்டரியோட கான்செப்ட பொறுத்த வரைக்கும் வெற்றி பெற்ற ஒருத்தருக்கு உடனே பணத்தை ஒப்படைக்கிறது தான் பழக்கம். அதானே உலக வழக்கம். ஆனா கனடால இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அதாவது கனடால நீங்க லாட்டரி மாதிரியான ஒரு பிரைஸை ஜெயிச்சீங்கன்னா பரிசு வாங்குற இடத்துல உங்களுக்கு சின்னதா ஒரு மேத்ஸ் क्वेश्चन கேட்பாங்க. அதற்கு சரியான விடை அளிச்சா மட்டும்தான் உங்களுக்கு பரிசு அளிப்பாங்க. இல்லைன்னா அடுத்து இருக்க நபருக்கு அந்த பரிசு போய் சேர்ந்துரும். கனடால இருக்க சட்டப்படி லாட்டரி மாதிரியான விளையாட்டுகள்ல கலந்துகிட்டவங்க வெறும் வாய்ப்பு சான்ஸை வச்சு மட்டுமே ஜெயிக்கிறது தப்பு. பரிசு தொகையை ஜெயிக்கிறவங்க ஏதாவது ஸ்கில் வச்சு தான் ஜெயிக்கணுங்கிறது அங்க கட்டாயமா இருக்கிறதுனால சிம்பிளா ஒரு கணக்கு क्वेश्चन கேட்டு தான் பரிசை கையில கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டெயின்மென்ட்ங்க. ஆனா நம்ம கம்பெனி வழங்குற அட்வைஸ் என்னன்னா பரிசு சின்னதோ பெருசோ சோதாட்டம் தவிர்ப்போம் ப்ரோ. நெதர்லாந்துல ஹியூமன் இல்லை இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த டிக்கெட்டை விற்கிறீங்க, நாங்கள் காசு கொடுக்குறோம்ல, இப்போ நாங்கள் காசு கொடுக்கும்போது நாங்கள் ஒரு கணக்கு கேட்கலாமா? அந்த கணக்கில் பாஸ் ஆகினா காசு தருவோம், இல்லாட்டி டிக்கெட்டை ஃப்ரீயாக கொடுன்னு கேட்டால் தருவியா? நம்ம காசை புடுங்குறதுல மட்டும் டக்குன்னு புடுங்கி கல்லாவை ஒப்பிக்கிறது. கொடுக்கக்குள்ள மட்டும் படிச்சிருக்கியா 1+1 எவ்வளவுடா 2ன்னா இல்லை 1 1 11ங்கிறது. சரி 1 1 11னா மக்கு பயலே 1+1 2டா அப்படின்னு காசை நீங்களே வச்சுக்கிறது. சிரிக்காதது தேவையில்லாததுக்கெல்லாம் சிரிச்சு சொல்லி வர காட்டுறான். சிரிச்சுட்டேன் எழுதி வச்சுக்க அவன் கணக்கில், அவரை சிரிக்கலன்னு சொல்லக்கூடாது. ஏங்க இது என்னங்க இது அப்படின்னா அதை விற்கிறவங்களுக்கும் போடுங்க, நாங்கள் கேள்வி கேட்டு அந்த காசை கொடுக்குறோம். பாடி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ஒரு மியூசியத்தை கட்டி வச்சிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த மியூசியத்தோட பில்டிங்கே ஒரு ஹியூமன் பாடி ஷேப்ல கட்டி வச்சிருக்காங்க. இது புதுசா இருக்கு. நெதர்லாந்தோட லைண்டன் பகுதியில 2008ல கார்பஸ்ங்கிற பேர்ல இந்த மியூசியத்தை ஓபன் பண்ணிருக்காங்க. எங்க இருந்து பார்த்தாலும் அடையாளம் தெரியுற மாதிரி ஒரு ஜெயண்ட் மனுஷன் ஒரு பில்டிங் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி தான் இதோட கட்டிட வடிவமைப்பே இருக்கும். இந்த கட்டிடத்தோட என்ட்ரியை காலோட முட்டில வச்சிருக்காங்க. உள்ள போனீங்கன்னா ஹியூமன் பாடிக்குள்ள இருக்க அத்தனை ஸ்பேர் பார்ட்ஸும் இருக்கும். குறிப்பா லங்ஸ், ஹார்ட், கிட்னி, ஸ்டொமக், குடல், குண்டானின்னு ஒவ்வொன்றா நீங்க எலிவேட்டர் மூலமா பாத்துக்கிட்டு இறுதியா கட்டிடத்தோட மேல போய் மூளையை பார்க்க முடியும். கார்னர்ல பார்த்தாலே இருக்குமே.
ஒரு ஜெயண்ட் மனுஷனோட பாடிக்குள்ள பூந்து வேடிக்கை பாக்குற ஒரு ஆன்ட்மேனா நீங்க மாறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கதான் இந்த கார்பஸை கட்டி விட்டதா கட்டினவங்க சொல்றாங்க. சிக்கன் 65ல 65 கோழிகள் அடங்கி இருக்க மாதிரி யுனைடெட் கிங்டமோட கொடிக்குள்ளேயும் 3 நாடுகள் அடங்கி இருக்கு. இங்கிலாந்து கொடியில இருக்க அந்த செயின்ட் ஜார்ஜோட சிலுவை, ஸ்காட்லாந்து கொடியில இருக்க செயின்ட் ஆண்ட்ரேவோட சிலுவை, நார்தர்ன் அயர்லாண்டோட கொடியில இருக்க செயின்ட் பேட்ரிக்கோட சிலுவைன்னு அத்தனை ஒன்னாக்கி தான் யூகேவோட அந்த டிசைன் உருவாக்கி இருக்கு. யூகேக்கு கீழே இந்த நாடுகள்லாம் வருதுங்கிறத சிம்பாலிக்கா காட்டுற மாதிரி கொடியிலேயே வரைஞ்சு வச்சிருக்காங்கிறதா கிளுகிளுப்பான தகவல். நம்ம ஊர்ல விக்கிற பென்சில்ல, குறிப்பா நட்ராஜ் பென்சில்ல எண்டு பிளாக்கா இருக்கிறத நீங்க பாத்துருக்க முடியும். பென்சிலுக்கு ஒரு தனித்துவமான லுக்க கொடுக்கணும், அதை உங்களோட பிராண்டை எடுத்து சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி கம்பெனிக்கு ஒரு லாபகரமான மேட்டர் அந்த பென்சில்ல இருந்த பிளாக் இருந்திருக்கு. அதாவது பென்சிலோட எண்ட்ல இருக்க இந்த கருப்பு பார்ட்டை வச்சிருக்கிறது அதோட மெயின் ஆடியன்ஸா இருக்க சில்ட்ரன்ஸ் அதை சீவி சீவி சின்னதாக்கிட்டே வரும்போது பென்சில் அந்த கருப்பு பகுதியை நெருங்கும் போது இதோட பென்சில் முடிஞ்சதுங்கிற அந்த எண்ணத்தை கொடுக்கறதுக்கு தானா சீவி சீவி பென்சில் அந்த கருப்பு கோட்டை தொடும்போது அதை யூஸ் பண்ற சின்ன பசங்க எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தூக்கி போட்டு புது பென்சிலை வாங்குவாங்கன்றதான் அந்த ஸ்ட்ராட்டஜி. அதுவும் நட்ராஜ் கம்பெனிக்கு பயங்கர லாபம் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி. நான் 2 பக்கமும் சீவி எழுதுவேன். ஒரு டைம் பலூன் மூலமா ஏங்க இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கருப்பு இல்ல சிவி கிட்ட கொண்டு வந்தா நம்மளால புடிச்சு கூட எழுத முடியாட்டி கூட தெரியும் இல்ல அது சின்னதாயிருச்சுன்னு. அது நானெல்லாம் என்ன செஞ்சேன், பெண்ணோட பழைய மூடிக்குள்ள அதை சொருகி கூட எழுதிருக்கேன். அப்ப இவன் மாதிரி ஆளுங்களுக்காக புது பென்சில் வாங்கி தொலைய மாட்டேங்கிறாங்க இருக்கிறதுக்காக இவங்கள மாதிரி ஆளுங்க தான் வச்சிருக்கீங்க. பாருங்கடா இதுக்கு கிட்ட வந்தா வீசணும்டான்னு வச்சிருக்காங்க. இவர் பாருங்க அந்த கருப்பு கிட்ட வந்தாலும் அந்த கருப்பு ஒரு பெண்ணோட மூடிக்குள்ள சொருகி அந்த மூடியை பிடிச்சி எழுதிட்டு இருந்திருக்காரு. செஞ்சிருக்கேன். ஒரு பென்சில் எவ்வளவு விட அப்ப எல்லாம் 25 வாங்கி தொலை வேண்டியது. அதுவே இல்லையே, நீ படிச்சு கிழிக்கிற லட்சணத்துக்குள்ள ஒரு பென்சில் 5 வருஷம் வச்சு எழுதுவேன். அவன் வாங்க வேண்டியதானே. இல்ல அது அப்படி எழுதிருக்கேன். கேட்டு அடிப்பாங்க. ஒரு மாசம் 3 லட்சம். நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் என்னன்னா எங்க கிளாஸ்லயும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பல பேர் பண்றது என்னன்னா அந்த நடராஜ் பென்சில் கருப்பு இடத்தை மட்டும் கடிப்பாங்க. அது கடிக்கிறதுக்காக தான் அந்த அந்த வெள்ளை கோடை தாண்டி கீழே கடிக்க கூடாது, மேல மட்டும் கடிக்கிறதுக்காக தான் அந்த கருப்பு வச்சிருக்கணும். ஏன் கடிச்சு திம்பாங்கன்னு தெரியல. அது யோசிக்கிறதான் சும்மா சும்மா உட்காந்து விளையாடும் போது தான் கடிப்பாங்க. எல்லாரோட பென்சில் எடுத்து பார்த்தா பல்லு தடமா இருக்கும். சவுத் கொரியாக்குள்ள நார்த் கொரியா குப்பையை கூட்டிட்டு இருக்க அதுக்கு டிஃபரெண்டா பதிலடி கொடுத்தாங்க சவுத் கொரியா. அதாவது பிரிஞ்ச காலத்துல இருந்தே பயங்கரமா பவஞ்சுகிட்டு இருக்க பார்டர்கள்ல முக்கியமான ஒரே லேண்டை ஷேர் பண்ற 2 நாடுகள் தான் நார்த் கொரியாவும் சவுத் கொரியாவும். லேண்டால ஒட்டி இருந்தாலும் ஐடியாலஜி எல்லாம் மொத்தமா வேற மாதிரி இருக்கு. அடிக்கடி முட்டிக்கும் 2 பேருக்கும். அப்படி சவுத் கொரியாவை சீண்டி பாக்குற மாதிரி நார்த் கொரியால இருந்து கிம்ஜாங் ஒண்ணு ஊர்ல இருக்க குப்பை கழிவெல்லாம் பலூன்கள் மூலமா கட்டி பார்டரை தாண்டி அனுப்பிச்சுட்டு இருக்காப்ல. டாய்லெட் பேப்பர், பிளாஸ்டிக் வேஸ்ட், அனிமலோட அசிங்க ஐட்டோன்னு அத்தனையும் ஏர் மூலமாவே அனுப்பிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்படி இதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்ச சவுத் கொரியா வயலன்ஸ்ல இறங்கல, வேற மாதிரியான ஒரு வேலையை பார்த்தாங்க. ஊர்ல என்டர்டெயின்மெண்ட்டையே பேன் பண்ணி வச்சிருக்க நார்த் கொரியாவோட பார்டர்ல பெரிய பெரிய பயங்கர சத்தம் கொடுக்கிற ஸ்பீக்கர்களை வச்சு உள்ள சவுத் கொரியாவோட கேபாப் பாடல்களை இசைக்க விட்டுருக்காங்க. நார்த் கொரிய மக்களும் கேட்டு ரசிக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவை எதிர்க்கிற நார்த் கொரியாக்குள்ள அமெரிக்காவோட டாலர் பணங்களை பேப்பர் பிளேன் மாதிரி செஞ்சு அதையும் அவங்க பார்டருக்குள்ள பறக்க விட்டு விளையாண்டுருக்காங்க. அந்த வகையில தான் அள்ளுங்கடா போயிட்டு அந்த நாட்டுல செல்லுபடியாகாத அந்த மாதிரி பேப்பர்ல செஞ்சு தானே பண்ணிருக்காங்க. ஒரிஜினல் காசை பேப்பரா மடிச்சு தூக்கி எறிஞ்சிருக்காங்க. ஏன்னா நீங்க அமெரிக்காவை வெறுக்கிறீங்கல்ல சார். நாங்களும் அமெரிக்காவை வெறுக்கிறோம் சார். வெறுக்கிறோம் சார். நானும் நைஸுங்க. நானும் நைஸுங்க. இங்க எறிய மாட்டீங்கல. இங்க என்னடான்னா பேப்பர்ல கல்ல சுத்தி எறிகிறாங்க. சிம்பிளா ஒரு பதிலடி கொடுத்தாங்க சவுத் கொரியா. நம்ம ஏரியால பவர் லைன்கள் போறதுக்கு பக்கத்திலேயே கேபிள்ல ஒரு பர்ஸ் மாதிரி இந்த மேட்டர் தொங்குறத நீங்க பாத்துருக்கலாம். ஆனா இது என்ன ஏதுன்னு யாரும் கண்டுக்காம கடந்து போயிருப்போம், நடந்து போயிருப்போம். ஆனா இப்படி பொட்டி மாதிரி தொங்குற இது என்ன பர்ஸா இல்லனா மணி இந்த பேங்கான்னு யோசிச்சீங்கன்னா அப்படிலாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. சரி நான் யோசிக்கிறேன்னா அதுக்கு பேர் தான் ஏடிசி, அதாவது ஏரியல் டெர்மினல் க்ளோசர். இந்த பாக்ஸ் அங்க இருக்கிறதுக்கு காரணம் ஆப்டிகல் கேபிள் ஃபைபர் தான். அதாவது வயர் மூலமா ஃபைபர்ல இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிருக்கவங்களுக்கு அந்த இன்டர்நெட்டை கொண்டு போய் சேர்க்கிற முக்கிய வேலையை பார்க்குது இது. மெயினா ஃபைபர் கேபிள்ஸ் அறுந்து போனாலோ அதை கனெக்ட் பண்றதுக்கான தேவை இருக்கும் போதோ இந்த ஏடிசி அந்த வேலையை பார்க்கும். கேபிளை ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் சிக்னலை ஸ்டேபிளா கொடுக்கிறதுக்கும் இந்த ஏடிசியோட வேலை தான் முக்கிய தேவையா இருக்கும். நீங்க உங்க ஏரியால இந்த மாதிரியான பொட்டியை பார்த்தா அந்த கேபிள் ஏதோ ரிப்பேர் ஒர்க் பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சு போற பல சின்ன கேபிள்களுக்கு ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் ஆகும். அத்தனை அடக்கி உள்ள வச்சிருக்கிறதா இந்த பொட்டியோட வேலை. கூடவே மழை வெயில் மாதிரியான மேட்டர்கள்ல இருந்தும் கேபிளை ப்ரொடெக்ட் பண்றது எல்லாமே இவர்தானா. இந்த வீடியோ தொடங்கி முடியுது. இந்த வீடியோல சில இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வீடியோல பார்த்ததுல உங்களுக்கு பிடிச்ச மேட்டர் எதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்சா கண்டுபிடிங்க. இது ஒரு ஃபேமஸான பாட்டுங்க. சொடக்கு மேல சொடக்கு போடுது. அதான் வர்க்கீஸ்
கமெண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சு காட்டுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. சேனலை பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க ஆண்ட்ராய்ட் ஃபேக்ட்ஸ். இப்பெல்லாம் நீங்க மாத்திரை தரவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்ச நாள் சிவப்பு மாத்திரை நீல மாத்திரை நல்லா இருந்துச்சு. அது முடிஞ்சிருச்சு போல. அந்த மாத்திரை தீந்துருச்சா? நீ அடுத்த வருஷத்துக்கு வச்சிருக்காரு. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. மண்டே காலையில சிரிக்கிறதுக்கும் டியூஸ்டே காலையில அப்படின்னு வாயை பொழக்கிறதுக்கும் ஒரு 2 சேனல் சிக்கிருக்கிறோம். அது மண்டே வந்தாலே இன்னைக்கு சிரிக்கணும், டியூஸ்டே வந்தாலே இன்னைக்கு வியக்கணும்னு அது ஏறிடுச்சு எங்களுக்கு. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.